உலகின் மிகப்பெரிய கடனாளி நாடு எது? இந்தியா அந்த லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்திலே கடன் அதிகமா பெற்றிருக்கக்கூடிய நாடு, இந்த உலகத்திலே கடன் அதிகமா பெற்றிருக்கக்கூடிய நாடை பத்தி நாம தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் அனுப்புறோம் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்திலே அதிகப்படியான கடனை பெற்றிருக்கக்கூடிய நாடு எந்த நாடு, அதுல நம்ம இந்தியா எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலே அதிகப்படியான கடனை பெற்றிருக்கக்கூடிய நாடு அப்படின்னு நீங்க பார்க்கும் போதே இல்ல அதை படிக்கும் போதே உடனே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு ஏழையான நாடு, ஏதோ வறுமையில தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அதிகப்படியான கடனை வாங்கியிருக்கோம். ஸோ கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு கண்டிப்பா அந்த விஷயத்தை ஹெட்லைன்ஸை படிக்கும் போதே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. கண்டிப்பா உங்களே பல பேருக்கு அப்படி தோணிருக்கும். ஆனா அதுக்கு நேர்மாறா, அதாவது நான் படிக்கிறதுக்கு நேர்மாறா தான் இந்த விஷயம் இருக்கு. அதை படிக்கும் போதே எனக்கு பெரிய அதிர்ச்சியா ஏற்பட்டுச்சு. நான் சொல்லும் போதும் கண்டிப்பா உங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கடனாலே இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு நாம எடுத்தோம்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய டாப் 10 நாடுகள் தான் டாப் 10 கடனாளி நாடுகளா இருக்கு அப்படின்றதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே வல்லரசு நாடா இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஸோ அந்த அமெரிக்கா தான் இந்த உலகத்திலே அதிகப்படியான கடனை பெற்றிருக்கக்கூடிய நாடாகவும் இருக்கின்றது. ஸோ உலகத்திலே அதிகப்படியான கடன் பெற்றிருக்கக்கூடிய அமெரிக்கா எவ்வளவு கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 33,229 பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா அவங்க கடன் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த உலகத்திலே அதிகப்படியான வல்லரசு நாடா இருந்தும் இவங்களுக்கு அதிகப்படியான அந்த வல்லரசு நாடா உருவாகிறது மட்டும் இல்லாம தக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யறதுக்கு அதிகப்படியான கடனை பெற்றுதான் அவங்க மேல வராங்க, முன்னுக்கு வராங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஸோ எல்லா நாடுகளுமே அப்படிதான். நம்ம பார்க்க போற எல்லா நாடுகளுமே அவங்களுக்கு உண்டான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்நாட்டு வளர்ச்சி, ஏற்றுமதி, இறக்குமதி எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடனை பெறுறாங்க. ஸோ அவங்க கடனை பெறதுக்கும் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதும் தகுதியானவர்களா இருக்காங்க. அதனாலதான் இவங்க அதிகப்படியான கடனை பெறாங்க. அதிகப்படியான கடனை பெற்ற நாடுகள் லிஸ்ட்ல டாப் லிஸ்ட்லயும் இருக்காங்க. அதிகப்படியான கடன் பெற்ற நாடுகள் லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய சீனா தான். சீனா பாத்தீங்கன்னா 14,692 பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா கடன் தொகையா பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஜப்பான். ஜப்பான் பாத்தீங்கன்னா 10,797 மில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா கடன் தொகையா பெற்றிருக்காங்க. ஜப்பானை தொடர்ந்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பிரிட்டன். 3,469 பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா இவங்க கடன் தொகையா பெற்றிருக்காங்க. சோ 4வது இடத்துக்கு பிறகு 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பிரான்ஸ். பிரான்ஸ் பாத்தீங்கன்னா 3,354 பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா கடன் தொகையா பெற்று வச்சிருக்காங்க. சோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இத்தாலி இருக்காங்க. இத்தாலி பாத்தீங்கன்னா 3,141 மில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா கடன் பெற்றிருக்காங்க. இத்தாலிக்கு அடுத்தபடியா 7வது இடத்துல தான் நம்ம இந்திய நாடு இருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா 3,057 பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா கடன் தொகையா பெற்றிருக்காங்க. இந்தியாவை தொடர்ந்து 8வது இடத்துல கூடிய நாடு ஜெர்மனி. 2,919 மில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் சுமை இருக்கு. சோ ஜெர்மனி அடுத்து பாத்தீங்கன்னா கனடா பாத்தீங்கன்னா 2,253 பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா கடன் தொகையை பெற்றிருக்காங்க. கனடாக்கு அடுத்தபடியா 10வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பிரேசில். 1,873 பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடன் தொகையா பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஒரு பேர் அதிர்ச்சியான தகவல் நான் படிக்கும் போது எனக்கு ஏற்பட்டுச்சு. சோ நான் யாரோ ஒரு ஏழையான நாடு, ஆப்பிரிக்க நாடு, ஏதோ ஒரு வறுமையில இருக்கக்கூடிய உகாண்டா, இது மாதிரி பல நாடுகள் இருக்கீங்களா ஏழ்மையில, அது மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இருக்கும் அதிகப்படியா கடன் பெற்றிருப்பாங்க. இப்ப சமீபத்தில் நம்ம ஸ்ரீலங்காவோட பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நம்ம அண்டை நாடு. ஸோ இது மாதிரி நாடுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அது மாதிரி இல்லாம உலகத்தின் வல்லரசு டாப் 10 நாடுகள் தான் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அதுல நம்ம இந்தியாவும் 7வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த பதிவு மூலியமா ஒரு பேர் அதிர்ச்சியான தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. உலகத்திலே அதிகப்படியான கடனை பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் எந்த நாடுகள் அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டா மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் அனுப்புறோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.